ஓம் சாந்தி. 28/7/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சீர்கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவர், அதாவது அதிர்ஷ்டசாலியாக ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். அவர்தான் உங்களுக்கு ஞானம் கொடுத்து அதிர்ஷ்டசாலியாக ஆக்குகிறார். அதாவது கலியுக கடைசியில் நம்முடைய ஆத்மானுடைய அதிர்ஷ்டம் சீர்கெட்டு போயிருக்கு. அப்போ பாபா ஞானம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துறார். அதாவது நம்முடைய அதிர்ஷ்டத்தை சீர்திருத்துறார், அதிர்ஷ்டசாலியாக ஆக்குறார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆன்மீக பட்டியில் அமர்வதற்கான ஒரு விதி என்ன? பதில்: ஆன்மீக பட்டி என்றால் நினைவு யாத்திரையில் அமரக்கூடியவர்களுக்கு ஒருபோதும் இங்கத்தைய அங்கத்தைய சிந்தனைகள் ஓடக்கூடாது. ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஒருவேளை புத்தி இங்கும் அங்கும் செல்கிறது என்றால் தூங்கி விழுவீர்கள், கொட்டாவி வரும். இதனால் வாயுமண்டலம் கெட்டுவிடும், தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். முரளியின் பாடல்: இதயத்தின் துணை உடைந்துவிடக் கூடாது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் 2 வார்த்தைகளை கேட்டீர்கள். குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கிடைக்கிறது. அதாவது இந்த பாடலின் 2 வார்த்தைகள் மூலம் எச்சரிக்கை கிடைக்கிறது அப்படின்னா, நம்முடைய உள்ளத்தின் துணைவர் பாபா, இதயத்தின் துணையாக பாபா இருக்கிறார். பிரச்சனைகள் வருது, இல்லை வேற ஏதோ நடக்குதுன்றதுக்காக அந்த நிச்சயம் போயிடக்கூடாது, அந்த துணை உடைந்து போக கூடாது. இந்த எச்சரிக்கை நமக்கு கிடைக்குது அப்படின்றார். இந்த நேரத்தில் பிராமணர்களாகிய உங்களை தவிர மற்ற அனைவரின் அதிர்ஷ்டமும் கெட்டுப்போய் இருக்கிறது. இப்போது உங்களுடைய சீர்கெட்டு போன தன்மை சீர்திருந்திக் கொண்டிருக்கிறது. தந்தையை தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா என்ற வார்த்தையே மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. பாபாவிடம் இருந்துதான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தி கிடைக்கிறது. பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். இப்பொழுது இங்கே அநேக தர்மங்கள், அநேக வழிகள் இருக்கிறது. மேலும் முக்கியமான விஷயம், ராவண ராஜ்யத்தில் சண்டைகள்தான் நடக்கிறது. ஏனென்றால் விகாரம் நுழைந்திருக்கிறது. காம விகாரத்திற்காகவும் கூட எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. அப்படி அநேக ராஜாக்கள் சண்டை போட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய யுத்தங்களே இதற்காக நடந்திருக்கு அப்படின்றார். காமத்திற்காக நிறைய சண்டையிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷம் அடைகிறார்கள். யாரிடமாவது மனதை பறிகொடுத்து விட்டால், அடைய முடியவில்லை என்றால் கொலையும் கூட செய்து விடுகிறார்கள். காமம் மகா எதிரியாக இருக்கிறது. யாரையாவது விரும்பிட்டாங்க, அவங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்களையே காலி பண்ணிடுறாங்க. தந்தையை தான் ஞானக்கடல், ஆனந்த கடல், அமைதி கடல் என்று சொல்லப்படுகிறது. சீர்கெட்டு போனவர்களை சீர்திருத்தக்கூடியவர் ஒருவர்தான் என்று பாடப்பட்டும் இருக்கிறது. நம்மை கெடுப்பது ராவணன்தான் என்பது உங்களுக்கு புரிய வந்திருக்கிறது. இந்த விளையாட்டே வெற்றி தோல்விக்கான விளையாட்டாக இருக்கிறது. அதாவது நம்மை சீர்கெட்டவர்களாக ஆக்குனதே ராவணன் தான் அப்படின்றது இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றார். படிப்பின் மூலம் புத்தி பூட்டு திறக்கப்படுகிறது, வெளிச்சம் கிடைக்கிறது.
இதற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகிறது. உயிர் பிரியும் கடைசி நேரத்தில் ராமரை நினையுங்கள் என்று சொல்கிறார்கள். அதிக நேரம் எந்த சிந்தனையில் இருப்பார்களோ கடைசி நேரத்திலும் அதுவே நினைவிற்கு வந்துவிடுகிறது. வாழ்நாள் ஃபுல்ல மனிதர்கள் இல்ல உறவினர்கள், வியாபாரம், பொருட்கள் அப்படின்னு இதுலேயே இருந்துட்டு, அந்த நினைவுகள்லையே இருந்துட்டு கடைசியில் ராமா கிருஷ்ணன்னா அந்த ஞாபகம் எப்படி வரும்? ஆகையால் அதிகமாக வாழ்க்கையில் யாரை நினச்சிருப்பாங்களோ, எதை நினச்சிருப்பாங்களோ அதனுடைய ஞாபகம்தான் வரும் அப்படின்றார். நம்ம ப்ராக்டிக்கல்லையும் நிறைய பார்க்குறோம் இல்லையா? சில ஆத்மாக்களுக்கு அந்த நிலத்தின் மீது அவ்வளோ மோகம் இருக்கும். ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. அந்த உயிர் ஆக்சுவலி பிரியணும், ஆத்மா உடலை விட்டு போகணும். ஆனால் அது போகாது. ஏன்னா அதனோட புத்தியில் ஃபுல்லாக அந்த அந்த நிலம் தான், மண்ணு தான் இருக்கும். கொஞ்சம் மண்ணு கொண்டு வந்து கரைச்சி வாயில் ஊற்றினோடனே அந்த ஆத்மா பிரிஞ்சிடும். சில பேருக்கு தங்கத்தின் மீது இருக்கும், சில பேருக்கு மனிதர்கள் மீது இருக்கும். அதனால வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம எதை நினச்சிருப்போமோ, எந்த நினைவுகளில் வாழ்ந்திருப்போமோ கடைசியிலையும் அந்த சிந்தனை தான் வரும். அதனால்தான் பாபா நமக்கு கடைசி நேரத்தில் ஒரு சிவ பாபாவின் நினைவில் தான் ஆத்மா பிரியணும் உடலை விட்டு. ஆகையால் அதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். கடைசி நேரத்தில் தானே அப்படின்னு நம்ம விட முடியாது. இப்போ எல்லாருக்கும் கடைசி நேரம்தான். விநாசமோ அனைவருக்கும் ஏற்பட போகிறது. அனைவரும் யாரை நினைப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். சிலர் கிருஷ்ணரை நினைப்பார்கள், சிலர் தன்னுடைய குருவை நினைப்பார்கள், சிலர் தேகத்தை, தேக உறவர்களை நினைப்பார்கள். தேகத்தை நினைத்தால் அவ்வளோதான், விளையாட்டு முடிந்தது. சரி, அவங்க அக்ஞானிகள், ஆகையால இன்னொரு பிறவி எடுப்பாங்க. இப்போ நாம தேகத்தை நினச்சிட்டோன்னா என்ன ஆகும்? திரும்ப கலியுகத்தில் இன்னொரு பிறவி தேவையா? அல்லது இவ்வளோ வருஷமாக செய்த முயற்சி அந்த ஒரு செகண்டில் என்ன ஆயிடுது? இல்லாமல் போயிடுது, ஃபெயில் ஆயிடுவோம். ஆகையால் ஒரு பாபா நினைவில் ஆத்மா இந்த உடலை விட்டு பிரியணும். அதுக்காக முயற்சி செய்யணும். அப்படின்னா எந்த காரியம் செய்தாலும் பாபா சொல்கிற மாதிரி சுயராஜ்ய அதிகாரி என்ற சீட்டில் அமர்ந்து எஜமான தன்மையில் இருந்து ஆன்மீக போதையில் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது தந்தை, தந்தையினுடைய முரளி, இல்லை தந்தையினுடைய சேவை, இந்த சிந்தனை மட்டுமே இருந்ததுன்னா, அதில் பிஸியாக இருந்தீங்கன்னா சரீரத்தை விடும்போது கூட ஒரு பாபா நினைவு தான் வரும். இல்லைன்னா அவ்வளோதான், விளையாட்டு முடிந்தது. அப்படின்னா திரும்ப பிறக்க வேண்டியிருக்கும். ஆகையால் இங்கு ஒரு விஷயம்தான், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். நாம் எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் என்று சார்ட் வையுங்கள். எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். மம்மா பாபா எதிர்காலத்தில் லக்ஷ்மி நாராயணர் ஆகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால்தான் தாய் தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் எப்படி முயற்சி செய்தார்களோ அப்படி நீங்களும் செய்யுங்கள். சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும், இதுவும் நினைவிருக்க வேண்டும். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், திரிகாலதர்ஷி ஆகுங்கள். உங்களுக்கு முழு சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. இதில் ஈடுபட்டிருங்கள், மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். இந்த சேவையிலேயே ஈடுபட்டிருந்தால் வேறு எந்த தொழில், வேலை ஆகியவற்றின் நினைவு வராது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சத்யுகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு தாய் தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவர்களுக்கு சமமாக முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஒருமுகமுடையவராகி படிப்பை படிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவினுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேகம் மற்றும் தேகம் உடையவர்களை நினைவு செய்யக்கூடாது. வரதானம், தன்னுடைய ஹையஸ்ட் பொசிஷனில், அதாவது தன்னுடைய மிக உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலை செய்யக்கூடிய சம்பூர்ண நிர்வீகாரி ஆகுங்கள். அதாவது முழுமையாக விகாரமற்றவர்கள் ஆகுங்கள். முழுமையாக விகாரமற்றவர்கள் என்றால் எந்த ஒரு சதவிகிதத்திலும் எந்த ஒரு விகாரத்தின் பக்கமும் கவர்ச்சி செல்லக்கூடாது. அதாவது எண்ணம், சொல், செயல், பார்வை, உள்ளுணர்வு, விகாரத்தின் பக்கம் எந்த பர்சன்டேஜிலும் கவர்ந்திழுக்கப்படக்கூடாது. ஒருபோதும் அதற்கு வசப்பட்டுவிடக்கூடாது. மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒருபோதும் சாதாரண சங்கல்பம் கூட செய்ய முடியாது. எனவே எந்த ஒரு சங்கல்பம் அல்லது கர்மம் செய்யும் போதும் எப்படி உயர்ந்த பெயர் இருக்கிறதோ அதேபோல் உயர்ந்த செயல் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை பெயர் உயர்ந்ததாக காரியம் தாழ்ந்ததாக இருந்தது என்றால் பெயரை கெடுத்துக் கொள்வீர்கள். அதாவது என்ன உயர்ந்த பெயர் கிடைச்சிருக்கோ அந்த பெயர் கெட்டிடும். ஆகையால் லட்சியத்திற்கேற்ப லட்சணத்தை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது சம்பூர்ண நிர்வீகாரி, அதாவது முழுமையாக விகாரமற்றவர், ஹோலியஸ்ட், மிக புனிதமான ஆத்மா என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: கர்மம் செய்யும் போது செய்பவரும் செய்விப்பவருமான தந்தையின் நினைவு இருந்தது என்றால் சுய முயற்சி மற்றும் யோகத்தின் சமநிலை இருக்கும். அவ்யக்த சமிகை: இந்த கலியுக தமோ பிரதானமான இற்றுப்போன விருட்சத்தின் கெட்ட நிலையை பார்க்கையில் பிரம்மா தந்தைக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், இப்பொழுதே குழந்தைகளின் தபஸ்வி ரூபம் மூலமாக, யோக அக்னி மூலமாக இந்த பழைய விருட்சத்தை சாம்பலாக்கி விடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்காக குழு ரூபத்தில் முழு ஆற்றலுடன் யோக ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிய வேண்டி இருக்கிறது. எனவே பிரம்மா தந்தையின் இந்த சங்கல்பத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அதாவது இந்த சிருஷ்டி மரத்தை பார்க்கும்போது எவ்வளோ இற்று போயிருக்கு, எவ்வளோ இதனுடைய நிலைமை மோசமாக இருக்கு. ஆகையால குழந்தைகளுடைய தவசக்தியின் மூலம், யோக அக்னியின் மூலம் இதை சாம்பலாக்கி ஒரு புது மரத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பாபாவுக்கு தோணுது. ஆனால் அதுக்கு குழு ரூபத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல யோகா பண்ணணும். அந்த யோகா ஜுவாலை கொழுந்து விட்டு எரியணும். அப்போதான் இந்த பழைய மரம் போகும், புதிய மரம் வரும், மக்கள் சுகம் சாந்தியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. என் மனதில் சுமந்து
நினைவை பகிர்ந்து உரிமை தருவேன் சிவனே. என் மனதில் சுமந்து நினைவை பகிர்ந்து உரிமை தருவேன் சிவனே. இதயத்தில் நிறையும் உன் மொழி போதும் கடலும் உருகும் சிவனே. இதயத்தில் நிறையும் உன் மொழி போதும் கடலும் உருகும் சிவனே. உன் அன்பினை மட்டும் தருவாய் சிவனே. எல்லாம் எல்லாம் சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே. உயிரும் நீயே, உணர்வும் நீயே, உறவும் நீயே சிவனே.